இந்த காணொலியில பாத்தீங்கன்னா கட்டுவிரியன் என சொல்லக்கூடிய கட்டுவிரியன் பாம்பு, ரெண்டு பாம்பு இருக்கு. ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஒன்னோட ஒண்ணு பிசைஞ்சு பின்னி போய் கிடக்குது. இது ரெண்டு பாம்புக்குள்ளே காதலா, இல்ல இடத்திற்கான மோதலா, இல்ல பெண் பாம்பிற்கான சண்டையா, அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். கட்டுவிரியன் என்று சொல்லக்கூடிய கட்டுவிரியன் பாம்பு இரவுல மட்டுமே இந்த பாம்பு வெளியே வரும். அதுவும் இப்ப குளிர்காலத்திலயும் மழை காலத்திலயும் ரொம்ப ரொம்ப வெளியே வரும். ஏன் அப்படின்னா இப்ப அதுக்கு தான் பெர்ஃபெக்டான இனசக்திக்கான நேரம். அது இப்ப காணொலியில பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பாம்பு பின்னி பிணைஞ்சு உருண்டுட்டு இருக்கும். இது காதலா இல்ல மோதலான்னு கேட்டீங்கன்னா இது காதல் கிடையாது. ஏன்னா பாம்போட இனச்சேர்க்கை ரொம்ப ரொம்ப ரகசியமா தான் நடக்கும். ரொம்ப ரேரா தான் ஓபன்ல நடக்கும். அப்படி வெளி நடந்தாலும் அவட ரெண்டு வாழும் ஒட்டி இருக்கும். அப்படி இருந்தாதான் அது காதலுக்கான இனச்சேர்க்கை. அப்ப இது என்னது அப்படின்னா இது ஒண்ணு அந்த இடத்துக்குரிய மோதலா இருக்கலாம். அந்த இடத்துல நான் தான் ராஜாவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா அங்க ஒரு பெண் பாம்பு இருக்கும். அந்த பெண் பாம்பை கவரணும், அதுக்காக ரெண்டு ஆண் பாம்பு நடக்கக்கூடிய சண்டையா இருக்கும். இது எப்படி சண்டைன்னு சொல்ற அப்படின்னா ரெண்டு பாம்பு பின்னி பிணைஞ்சு தலையை இப்படி மேல 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 வைக்கும். இப்படி மேல வைக்கும் போது நான் தான் பெரிய ஆளு, இல்ல நான் தான் பெரிய ஆளு ஒண்ணுக்குன்னு மேல போயிட்டே இருக்கும். கீழே விழுந்துரும். திரும்பி அகைன் மேல மேல வைக்கும். இதே மாதிரி கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வரையும் இந்த சண்டை நடக்கும். இல்லைன்னா ரொம்ப கோவப்பட்டுச்சுன்னா ரெண்டு பாம்பும் மாறி மாறி கடிச்சுக்கிறோம். இந்த கடிக்கிறையில சில பாம்பு ரொம்ப பலவீனமான பாம்பு செத்து போக கூட வாய்ப்பு உண்டு. இது தோக்குற பாம்பு ஒண்ணு ஓடிரும், இல்ல செத்துரும். ஜெயிக்கிற பாம்பு தான் அந்த இடத்துல ராஜாவாகவும் இருக்கும். அந்த இடத்துல உள்ள பெண்பாங்களுக்கான சரியான துணையாகவும் இருக்கும். இந்த கட்டுவிரியனுக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா இது ஆங்கிலத்துல கேனபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னினத்தையே உண்பவை இவை. எப்ப இரவுல வெளியே போனாலும் கையில டார்ச் வச்சுட்டு போங்க. அது நமக்கும் நல்லது, அது மற்ற பாம்புகளுக்கும் நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.